தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் நடைபெற்ற சப்பர திருவிழா கற்பூர சட்டியும் வந்து மிகவும் சிறப்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் எடுத்தார்கள். அம்மா கருணையொளி கொண்டவளாம் எங்கள் துர்க்கையம்மா. ஒரு பக்கம் கற்பூர சட்டி, இன்னொரு பக்கம் வடமாக வணக்கம் ரவலே. இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயில் நடைபெற்ற சப்பர திருவிழா. மிகவும் சிறப்பாக இந்த சப்பர திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. மிகவும் பெருந்திரளான பக்தர் கூட்டத்தின் நடுவே நடைபெற்றுள்ளது. அதேபோல் கற்பூர சட்டியும் வந்து மிகவும் சிறப்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் எடுத்தார்கள். அதுவும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது. அவ்வாறு பல்வேறுபட்ட வித்தியாசமான சிறப்பு அம்சங்களை கொண்டு இந்த திருவிழா நடைபெற்றுள்ளது. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முன்னே தான் இந்த சேனலுக்கு வரீங்களா வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். இன்னும் சிறப்பான நல்ல காணொலிகள் வேறு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான ஆலயமான துர்க்கை அம்மன் கோயிலில், தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் கோயிலில் இன்று சப்பர திருவிழாவானது நடைபெறப் போகின்றது. அதற்காக மக்கள் பெருந்திரளிலே வந்து நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சப்பரமானது இழுக்கப்படும். சுவாமி உள்ளுக்குள் வீதி உலா வருகின்ற அந்த காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மக்கள் அந்த ஜாக்கு பூச்சியை முடித்து விட்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். நாளைய தினம் தேர் திருவிழான்றபடியினால் அந்த தேரானது இழுக்கப்படுவதற்கான ஆயத்தமான வேலைகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல பெருந்தொகையான பெண்கள் அந்த கற்பூர சட்டியினை கொளுத்துவதற்காக நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். இரண்டு பக்கமும் அந்த கற்பூர சட்டியை கொளுத்துவதற்காக பெண்கள் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகான அந்த சப்பரம் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அம்மனுடைய அந்த அழகான படங்கள் வந்து வரையப்பட்டுள்ளது அந்த சப்பரத்தில். அதே போல் சிவனுடைய சிவலிங்கம் வந்து வரையப்பட்டுள்ளது. ஒரு கோபுரம் இருப்பது போன்ற அமைப்பிலே அந்த சப்பரமானது செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி எருது, சிங்கம் போன்ற வாகனங்கள் சப்பரத்துக்குள் வைக்கப்பட்டுள்ள அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். சப்பரமானது இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சி, சுவாமி வருவதற்கு முன்னர் இந்த சப்பரத்தை வாசலுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் எல்லோரும் இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். மிக அழகாக அந்த சப்பரம் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா நீட்டுக்கும் வந்து இந்த கற்பூர சட்டி தாங்குவதற்காக பெண்கள் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
மிக அழகாக வந்திருக்கின்ற அந்த காட்சி கோபுரத்துக்கும் சப்பரத்துக்கும் வித்தியாசமே தெரியவில்லை. மிக அழகாக இரண்டும் பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றது. மிக பெரிய வடங்கள் தோளில் வைத்து தூக்கிக்கொண்டு செல்கின்றார்கள். தேரினுடைய அந்த மிக அழகான அந்த முடியானது மிக அழகான அந்த பூண்டு வந்திகையில் துர்க்கை அம்மன் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பக்தர்கள் எல்லோரையும் பார்ப்பதற்காக சிங்க வாகனத்தில் அம்மன் வருகின்ற அந்த அழகான காட்சி அந்த சாத்துப்படிக்குள்ளே அந்த சிங்கம் இருப்பது போன்று செய்யப்பட்டுள்ளது. விநாயகப் பெருமான் வருகின்ற அந்த அழகான காட்சி. மேலே பூக்கள் தூவப்படுகின்றன. மிக அழகாக அந்த சிங்க வாகனத்தில் அம்மன் வருகின்ற அந்த காட்சி. தேருக்கான அந்த முடியானது புதிதாக வைக்கப்பட உள்ளது போல இருக்கின்றது. தேருக்கான அந்த முடியை வந்து வைக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். நாளை தேர் திருவிழா என்றபடியினால் அந்த முடியானது தேரில் ஏற்றப்படுகின்றது. முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த அழகான காட்சி. ஒரு சாமியாக இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். தாளம் முழங்க துர்க்கை அம்மன் இருக்கின்ற அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் என சற்று நிமிடத்தில். பூ மாலைகள் பூக்கள் மக்கள் பூக்களால் தூவும் பொழுது அந்த திரட்சியிலானது விலகி மிக அழகான சப்பரம் மின் விளக்கேற்றப்பட்டு மிக அழகாக தெரிகின்ற அந்த காட்சி.
இங்கு வந்து கெப்பர சட்டி வந்து குருக்கள் அவர்களாலே ஏற்றப்படுகின்ற அந்த ஒரு முக்கியமான விஷயமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற இடங்களில் பக்தர்களை அந்த கெப்பர சட்டியை ஏற்றுவார்கள். ஆனால் இன்று வந்து கெப்பர சட்டியில் வந்து குருக்களை ஏற்றுகின்ற ஒரு செயல்பாடானது வந்து இந்த கோயில் வந்து விசேஷமாக வந்து இடம்பெறும். தெல்லிப்பளை ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயத்தில் இன்றைய சப்பர திருவிழா. அம்மா கருணையொளி கொண்டவளாம் எங்கள் துர்க்கை அம்மா, காரியத்தின் கண்ணானால் எங்கள் துர்க்கை அம்மா, அருளாமொழி தந்து எமையாளும் அம்மா, அவள் ஆடி வாராள் சப்பரத்தில் எரியுமே வாராள், நாளும் அமை காத்தருளும் நாயகிய துர்க்கா, நாளும் அமை காத்தருளும் நாயகிய துர்க்கா, நல்வருளை தந்து மமை ஆண்டருளும் தேவி, உந்தனருள் ஒளி காட்டி எந்தனையும் ஆழ்வாய், எங்கு முந்தன் அருள் ஒளிகள் விளங்கிடவே வருவாய், கருணையொளி காட்டியம்மை ஆண்டருளும் தாயே, கன்னி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை என்னும் திருத்தேனே, உன்னடியே பணிந்தடியார் தொழுது நிலை காண, உன்னடியே பணிந்தடியார் தொழுது வினை நீங்க, உந்தனருள் காட்டியம்மை ஆலம் திரி துர்க்கா, உந்தனருள் காட்டியம்மை ஆண்டருளும் துர்க்கா, வரும் அம்மா தெரிநிலையேறி வந்தே அருள் தந்திடுவாய் எங்கள் துர்க்கை அம்மா, கருணையொளி சிந்தியமை காத்தடுவாள் தேவி, கங்கை அமர்தானவளே எங்கள் துர்க்கா தேவி. ஒவ்வொரு இந்த கெப்பர சட்டிகளும் வந்து குருக்கள் அவர்களினால் வந்து கொளுத்தப்பட்டு எல்லோரும் வந்து பக்தர்களும் வந்து கெப்பர சட்டியோடு நிற்கின்ற அந்த அழகான காட்சி, முழுக்க இந்த இடம் முழுக்களும் புகை மூட்டங்களினால் காணப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பக்கம் கெப்பரர் சட்டி, இன்னொரு பக்கம் வடமாக அந்த அழகாக அந்த சப்பர மாடி அசைந்து வருகின்ற அந்த அழகான அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மேலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அழகாக அந்த சப்பரமானது ஆடி அசைந்து வரும் பொழுது இந்த வடத்தின் அனைத்து விளிம்புகளிலும் அந்த கெப்பர சட்டி மிக அழகாக தெரிகின்ற அந்த காட்சி. ஆயிரக்கணக்கான அந்த கெப்பர சட்டியை ஏந்தி பக்தர்கள் வந்து நிற்கின்ற அந்த காட்சி வேறு எந்த கோயில்களிலும் இல்லாதவாறு அதிகளவான கெப்பர சட்டி வந்து இங்கு ஏந்திய வண்ணம் செல்கின்றார்கள்.
மிக அதிகளவான பக்தர்கள் திரண்டு அந்த சப்பர திருவிழாவில் வந்து நிற்கின்ற அந்த காட்சி வந்து பார்க்கின்றோம். 2 வடங்களுக்கும் கரையிலும் அந்த கற்பூர சட்டிகளை ஏந்திய வண்ணம் அழகாக அந்த பக்தர்கள் செல்கின்ற அந்த அருங்காட்சி. பெண்களும் மிக அழகாக அந்த வடத்தை பிடித்து இழுத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகாக பக்தர்கள் அந்த சப்பரத்தை வந்து இழுத்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஆரவாரத்துடன் எவ்வாறு ஆண்கள் இருக்கின்றார்களோ அதே வீரத்தோடு பெண்களும் இழுத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா சற்று நேரத்தில் அந்த சப்பரமானது இருப்பிடத்தை நோக்கி வருகை தருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும்.
கேப்பர் செடிகள் நிறையாக இரண்டு பக்கம் வருகின்றன. அது ஒரு பக்கத்தை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அரோஹரா அரோஹரா என ஆடி அசைந்த அந்த சப்பரம் இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் கூட்டத்தின் நடுவே அந்த கற்பூர சட்டிகள் வந்து தனியாக தெரிகின்ற அந்த அழகான காட்சி. இடையிலே அந்த பிரதட்டை உருண்டு கொண்டு செல்கின்றார்கள் அடியவர்கள். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.